அரசியலில் பொதுவாக வெற்றி பெறதுக்கு ஒரு கட்சிக்கு ஆளுமையான தலைவர் மிக முக்கியம். தலைவரை வச்சுதான் அந்த கட்சியோட செயல்பாடுகள் இருக்கும். அப்படித்தான் ஆளுமிக்க தலைவர்களா எம்ஜிஆர் இருந்தாரு, அண்ணா இருந்திருக்காரு, ஐயா கலைஞர் இருந்திருக்காரு, ஜெயலலிதா மேடம் இருந்திருக்காங்க. அப்படி ஆளுமிக்க தலைவர் இருந்ததுனாலதான் அவங்களாம் நீண்ட காலம் முதலமைச்சராக இருக்க முடிஞ்சது. அந்த கட்சிகள் நீண்ட காலம் தொடர முடிஞ்சது. அப்படி தமிழ்நாட்டில் ஆளுமிக்க தலைவராக விளங்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவருடைய ஆளுமையை பற்றி பார்க்கலாம். திரு டிடிவி தினகரன் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அதிமுகவில் ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்தில் எல்லோருக்குமே தெரியும், அவர் எம்பியாக இருந்தார். ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்தில் இவருடைய செயல்பாடுகள் ரொம்ப திறம்பட இருந்ததாகவும் ஜெயலலிதா அம்மையாரை இவரை பாராட்டியதாகவும் கூறுகிறார்கள். பொதுவாக தேர்தல் வியூகங்கள் அமைப்பதில் சிறந்தவர், ஆளுமை மிக்கவர் என்பதனால் தென் மாவட்டங்களில் உள்ள தேர்தல் பணிகளுக்கு திரு டிடிவி தினகரன் அமர்த்தப்பட்டார் என்ற பெயர்களும் அவருக்கு உண்டு. அதன் பிறகு சில காலம் அவர் அரசியலிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டார். அதற்கு கூட சில காரணங்கள் கூறப்படுகிறது. அவர் தனிப்பட்ட தொகுதிகளில் செல்வாக்கு மிக்கவராக வந்ததனால் மேலிடத்துக்கு பிடிக்கவில்லை என்ற கருத்தும் நிலவியதாகவும் அதனாலேயே அவரை சிறிது காலம் நீங்க விலகிடுங்க என்று சொன்னதாகவும் சில தகவல்கள் உண்டு. தினகரன் என்ற தனிப்பட்ட மனிதனுடைய திறமை, ஆளுமை என்பது ஆரம்பத்திலிருந்தே அது தனித்துவம் பெற்றதாக இருந்திருக்கிறது. அது தலைமைக்கும் தெரிந்திருக்கிறது. அதனால் அவரும் தலைமைக்கு கட்டுப்பட்டு ஜெயலலிதா அம்மையார் சொன்னதுனால அவங்களுக்கு கட்டுப்பட்டு அரசியல் விட்டு சில காலம் ஒதுங்கி இருந்தாங்க. ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு சசிகலா அம்மையார் பொதுச் செயலாளராகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக ஆன பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்கினார். அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்கியதில் கூவத்தூரில் நடந்த சம்பவங்களில் அவ்வளவு எம்எல்ஏக்களின் ஒருங்கிணைத்ததில் சசிகலா அம்மையாருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருந்ததோ, எவ்வளவு முக்கியமாக அதை செயல்பட்டாரோ, அவர் ஒரு ஆளுமையான தலைவராகத்தான் இருந்தார், செயல்பட்டாரோ அவருக்கு உறுதுணையாக திரு டிடிவி தினகரன் அவர்களும் செயல்பட்டிருக்கின்றார். அனைத்து எம்எல்ஏக்களையும் ஒருங்கிணைத்து கூவத்தூரில் ஆட்சியை நிலைநிறுத்திட்டு போக முடிந்தது. அதற்கு டிடிவி தினகரன் கூட இருந்ததாக கூறப்படுகிறது. ஆலோசனை செய்வதற்கு யாரை முதலமைச்சர் ஆக்கலாம் என்றெல்லாம் ஒரு விவாதங்கள் நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த இடத்திலேயும் தன்னுடைய அந்த ஆட்சியை நிலைநிறுத்தியதில் சசிகலா அம்மையாருக்கு உறுதுணையாக இருந்த ஒரு ஆளுமையாக டிடிவி தினகரன் இருந்திருக்கிறார் என்றும் கூறப்படுகின்றது. அதன் பிறகு அவர் சிறை சென்ற பொழுது சசிகலா அம்மையார் துணை பொதுச் செயலராக இவர் நியமிக்கப்பட்டார், திரு டிடிவி தினகரன். அப்போ நியமிக்கப்பட்ட போது தேர்தல் பிரச்சாரங்கள் நடக்கின்றன. அப்போ கூட ஆர்கே நகரில் தொப்பி சின்னத்தில் தான் திரு டிடிவி தினகரன் போட்டியிடுகின்றார். ஏனென்றால் அது ஓபிஎஸ் இபிஎஸ் இப்படி ஒரு மோதல் அப்போ இருந்தது. அதனால சின்னம் முடக்கப்பட்டது. இவர் தொப்பி சின்னத்துக்கு எல்லோருமே அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், திரு எடப்பாடி பழனிசாமி அப்போ முதலமைச்சராக இருந்தார், அப்போ அமைச்சராக இருந்த அமைச்சர்கள் எல்லோருமே சேர்ந்துதான் அங்க வந்து ஓட்டு கேட்டாங்க. அப்போ தொப்பி சின்னம் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற, அதாவது டிடிவி தினகரன் ஜெயிக்கிற மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த தேர்தல் நின்றதாக சொல்லப்படுறாங்க. அதற்கு காரணம் என்னன்னா, அது பணம் அதிகமாக செலவானதா ஒரு குற்றம் சாட்டி நிறுத்தப்பட்டதா சொல்லப்படுது. ஆனால் காரணம் அவர் வெற்றி பெற்று விடக்கூடாது என்று சில இடங்கள் மேலிடம், அப்போதைய மேலிடம் நினைத்ததாகவும் அதன் பிறகு இங்கே உள் அதிமுகவில் இருந்த நிர்வாகிகள் கருதியதால் அது பல பிரச்சனைகளை சந்தித்தது. அப்போது கூட அந்த தொகுதியில் ஆளுமை மிக்கவராக வெற்றிக்கு தன்னை வழிவகுத்தார். அதன் பிறகு அவர் அதிமுகவில் இருந்தார். அவர் வந்து முதலமைச்சராகி விடுவார், தங்கள் பதவிக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்ற நிலையில் கூட தான் அவர்கள் வந்து திரு டிடிவி தினகரன் அவர்கள் கட்சியை விட்டு நீக்குவதாகவும் நாங்கள் விலகுவதாகவும் அத்தனை அதிமுக அமைச்சர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி முதற்கொண்டு அவரை கட்சியை விட்டு நீக்கினார்கள். இதை நீக்கிவிட்டால் கூட அவர் அரசியலில் தோல்வி அடைந்தாரா? இல்லை. மீண்டும் ஆர்கே நகரில் இடைத்தேர்தல் வரும்போது டிடிவி தினகரன் தனித்து விடப்படுகிறார். அதிமுக கிடையாது. அவர் கூட 18 எம்எல்ஏக்கள் பிரிந்து வந்திருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் சுயேட்சை வேட்பாளராக குக்கர் சின்னத்தில் சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அப்போது என்னவென்றால், இவர் தனித்து போட்டியிடுகிறார். கூட்டணி கட்சி கிடையாது. சில அமைப்புகள், இஸ்லாமிய அமைப்புகள் கூட இருந்தன, சில அமைப்புகள் மட்டும் இருந்தது. ஆனால் அதிமுக வலுவான கூட்டணியில் இருந்தது, திமுக வலுவான கூட்டணி அமைத்திருந்தது. இருந்தாலும்
RK நகரில் மாபெரும் வெற்றி பெற்றார். இது அவருடைய தனிப்பட்ட ஆளுமைதான். அதே போன்று ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுகவை இரண்டாவது கட்டத்திற்கும் திமுகவை டெபாசிட்டும் இழக்க செய்யலாம். இப்படி பெருங்கட்சிகளையே தோற்கடித்து தன்னை ஒரு ஆளுமை மிக்க தலைவராக அவர் RK நகரிலே நிரூபித்தார். இதை சமீபத்தில் ஒரு பிரஸ் மீட்ல கூட அண்ணாமலை அவர்களே அதை சொல்லியிருக்கின்றார். டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு ஆளுமை மிக்க தலைவர் என்றும் RK நகரில் அதை நிரூபித்தார் என்றும் அவர் பேட்டியில் கூறியிருக்கின்றார். ஸோ இந்த அளவுக்கு அங்கேயும் ஒரு தலைவனாக ஒரு ஆளுமை மிக்க தலைவர் நிரூபித்தார். அதன் பிறகு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்தார். ஏனென்றால் அவரை நம்பி அதிகமான நிர்வாகிகள் இருந்தார்கள், MLAக்கள் இருந்தார்கள், முன்னாள் அமைச்சர்கள் இருந்தார்கள். அப்போ தேர்தல் என்று வரும்போது அவர்களை வைத்து தேர்தலை சந்திக்க கட்சி வேணும், சின்ன வேணும் என்று முடிவு செய்தார். இது ஒரு ஆளுமைதான். அவ்வாறு முடிவு செய்து இடைத்தேர்தல்கள் பல தேர்தலில் போட்டியிட்டார். குறிப்பிட்ட வாக்கு வங்கியிலே பெற்றார். அதாவது 4%, 5%, 6% என பல தொகுதிகளில் பெரிய வாக்கு வங்கியிலே பெற்றார். இதில் என்னவென்றால் அதிமுக திமுகவுக்கும் போட்டி வருகிற போது இரண்டு கட்சிகளும் ஜெயிக்கிற வாக்கு வித்தியாசம் என்னவென்றால் வெறும் 2%, 3%, 1% தான் எல்லா தொகுதிகளிலும். ஆனால் அதிமுக கட்சியிலிருந்து அதிமுக கட்சிக்காரர்கள் அந்த தொண்டர்களை 4, 5, 6% வாக்கு வங்கியை அதிமுகவிலிருந்து பிரித்து டிடிவி தினகரன் வைத்துக் கொண்டிருக்கின்றாங்க. அப்ப எப்படி அதிமுக வெற்றி பெற முடியும்? பல தேர்தல்களில் அதிமுக தோல்விக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய வாக்கு வங்கி கிட்டத்தட்ட 44 தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகள் கூறப்படுகிறது. அப்ப ஒரு ஆளுமை மிக்க தலைவராக அந்த இடத்தில் அனைத்து தேர்தல்களிலும் தன்னுடைய வாக்கு வங்கி எந்த கட்சியிலிருந்து தன்னை நீக்கினார்களோ அந்த கட்சி வெற்றி பெறக்கூடாது என்று தான் இல்லாமல் வெற்றி பெறக்கூடாது என்று அந்த கட்சியின் வாக்கை பிரித்து தான் ஆளுமை தலைவராக நிரூபித்தார். தொடர்ந்து அதிமுகவில் வெற்றி பெறவே இல்லை. கிட்டத்தட்ட 8 தேர்தல் தோல்வி எடப்பாடி என்று சொல்லுகிற அளவுக்கு 8 தேர்தல்களில் அதிமுக தோல்வி பெறுவதற்கு திரு டிடிவி தினகரன் அவருடைய ஆளுமை தான் காரணம் என்னவென்றால் எங்களை சேருங்கள், இல்லை என்றால் நீங்க தோத்து போவீங்க. மறைமுக அதான் ஜனநாயக போர்கள், நான் இல்லாமல் எப்படி வெற்றி பெறுவா பார்ப்போம் அப்படிங்கிற அந்த மறைமுக சவால் தான் 8 தேர்தலில் அதிமுகவை தோற்கடித்தார். அதே போன்று ஒரு புது சின்னம் மக்களிடம் போய் சேருவதற்கு அதுக்கு ஒரு தனி திறமை வேணும். அதை டிடிவி தினகரன் அவர்கள் செய்தார். அதற்கு ஒரு ஆளுமை வேணும். இந்த குக்கர் சின்னம் மக்களிடம் போய் சேர்வதற்கு அந்த ஒரு தேர்தலிலேயே தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் தமிழர்களுக்கே தெரியும் திரு டிடிவி தினகரன் அவருடைய சின்னம் என்னவென்றால் குக்கர் என்று. அந்த அளவிற்கு அந்த குக்கரை என்ன மாதிரியான ஐடியாலஜியில் மக்களிடம் கொண்டு சேர்க்கலாம் என்று ஒரு தேர்தலையே RK நகர் தேர்தலிலேயே அதை நிரூபித்தும் காட்டினார். இப்போ அந்த அளவுக்கு எல்லா தனக்கென கட்சியை எடுத்துக்குவோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார். கட்சிக்கு ஒரு ஆளுமைக்கே தலைவர் பெரிய பெரிய கட்சிகளுக்கே இன்னும் கிராமத்தில் அமைப்புகள் கூட கிடையாது. தேசிய கட்சிகளுக்கே சில கட்சிகளுக்கு கிராமத்தில் அமைப்புகள் கிடையாது. ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சிக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரைக்கும் அமைப்புகளையும் கிளை, ஒன்றிய, மாவட்ட அளவில் செயல்படுத்தியிருக்கிறார். எல்லா இடங்களிலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு அமைப்பு இருக்கிற கிராமங்களில் கொடி பறக்கிறது, ஆட்கள் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொண்டு அதே போன்று கட்சிக்கு எதிராக யாரு செயல்பட்டாலும் தைரியமாக கட்சியை விட்டு நீக்கிறார். இதெல்லாம் ஒரு ஆளுமைக்கான ஒரு தகுதி. அதை திரு டிடிவி தினகரன் ஒருங்கே பெற்றிருந்தார் என்பதுதான் உண்மையான வரலாறு. கட்சியும் நிலைநிறுத்தினார், சின்னத்தையும் மக்களிடம் பதிய வைத்தார். தொடர்ந்து தாங்கள் இல்லாமல் அதிமுக வெற்றி பெற முடியாது என்பதை நிரூபித்தும் காட்டினார். நடந்து முடிந்த தேர்தல்களில், அதாவது சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை இழந்தது திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். ஏன் இழந்தது? டிடிவி தினகரன் அவர்களை சேர்த்திருந்தால் அதிமுக வெற்றி பெற்றிருக்கும் என்பது பிஜேபியே சொல்லியிருக்கிறது, மேலிடமே சொல்லியிருக்கிறது. ஏனென்றால் 44 தொகுதிகளில் திரு டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுக MLAக்கள் அதிமுக கட்சி தோற்பதற்கு காரணமாக இருந்தார். அந்த வாக்கு வங்கியில் 44 தொகுதிகளில் திரு டிடிவி தினகரன் கட்சிக்கு அமமுக கட்சிக்கு விழுந்துவிட்டது. அதனாலேயே ஆட்சியும் இழந்தார். அப்போ அந்த இன்றும் அப்படித்தான், என்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற திரு டிடிவி தினகரன் அவருடைய கட்சியை அதிமுகவில் சேர்க்காமல், கூட்டணி வைக்காமல் அதிமுக வெற்றி பெறவே முடியாது. அதற்கு காரணம் என்னவென்றால் சாதாரண லாஜிக் தான்.
அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற தொண்டர்கள், நிர்வாகிகள், அதிமுக கட்சியை சார்ந்தவர்கள். அதிமுக கட்சி பிளவுபட்டு இருக்கிறது. இது வெளிப்படையா சொல்வதற்கு சில பேருக்கு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக சொல்ல மாட்டாங்க. அதிமுக டிடிவி தினகரன், இபிஎஸ் என்று பிரிந்து கிடக்கிறது. இப்போ ஓபிஎஸ் ஒரு பக்கம் இருக்கிறார். அந்த குறிப்பிட்ட வாக்கு வங்கியை வச்சுட்டு டிடிவி தினகரன் வச்சுக்கிட்டு இருக்காரு. சேர்க்காம வெற்றி பெற முடியாது. இப்போ அந்த ஒரு ஆளுநர்கள கிட்டத்தட்ட அந்த கட்சி ஆரம்பித்து 5-6 வருடங்கள் ஆயிடுச்சு. டிடிவி தினகரன் கட்சி ஆரம்பித்து அந்த கட்சி இன்னும் கட்டுக்கோப்பாக இருக்கிறது. அது அவருடைய தனிப்பட்ட ஆளுமை திறந்தார். சரி, கட்சி, நிர்வாகம், தேர்தல் எல்லாத்துலேயுமே அவர் வெற்றி பெற்றார். அதாவது தேர்தல் வியூகங்கள், லோக்கல்ல எப்படி செயல்படுவது, பிரச்சாரத்தில் எப்படி செயல்படுவது, எந்த விஷயத்தை பேசுறது, மக்களை எப்படி ஈர்க்கிறது, பல வகையில் அவர் திறன் பெற்றவர். இப்போது என்னாச்சு? இப்போ பாருங்க, சாதாரணமாக தான் பிஜேபி கூட்டணியில டிடிவி தினகரன் சேர்றாரு, ஓபிஎஸ் சேர்றாரு, ஜான் பாண்டியன் சேர்றாரு, தேவநாதன் சேர்றாரு, சரத்குமார் கட்சியை கலைச்சிட்டு பிஜேபியில சேர்ந்துட்டாரு, பாட்டாளி மக்கள் கட்சி சேருது என்று சாதாரணமாக தான் பேசினாங்க. இப்ப திமுகவுக்கு மாற்று பிஜேபி, இந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு மாற்று பிஜேபிங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு. இப்ப அந்த பிஜேபி கூட்டணியில தென் மாவட்டம் ஃபுல்லா பிஜேபி அதிமுக வாக்குல பிரச்சாரத்துக்கு போகும்போது அதிமுக தொண்டர்களே திரு டிடிவி தினகரனை வரவேற்கிற அளவுக்கு தன்னுடைய ஆளுமையை ஏற்றிக்கிட்டார், மாற்றிக்கிட்டார். அதற்கு காரணம் என்னன்னா, இந்த நேரத்தில் பிஜேபியோட தான் நம்ம கூட்டணி போக வேண்டும், இது நம் எதிர்கால அரசியலுக்கு நல்லது என்று உணர்ந்தார் பாருங்க. அது ஒரு ஆளுமை திறன். உணர்ந்து இன்னைக்கு பிஜேபி கூட இருந்து இப்போ அதிமுக இருக்க வேண்டிய இடத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி இருக்க வேண்டிய இடத்தில் பிஜேபி கூட்டணியில் திரு டிடிவி தினகரன் இருக்கின்றார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அப்போ ஒரு ஆளுமையா அங்கு போயிட்டார். இது தனித்து விடப்பட்டது அதிமுக. இதுதான் அரசியல் ராஜதந்திரம், அரசியல் வியூகம். எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் தனித்து விடப்பட்டாரா இல்லையா? பாராளுமன்ற தேர்தலில். அப்ப ஆளுமை இறந்துட்டார்ல. இங்க ஆளுமை யாரு? எடப்பாடியா டிடிவி தினகரன்? அவரை ஒரு தேசிய கட்சியோட கூட்டணி வச்சிருக்காரு, மிகப்பெரிய கூட்டணி. தென் மாவட்டங்களுக்குள்ள அவர் பிரச்சாரத்துக்கு போகும்போது அவர் கட்சி தவிர அதிமுக கட்சிகளும் பொதுவான வாக்குகளுமே பிஜேபி கூட்டணிக்கு விழுகிறது. அப்ப அந்த அளவுக்கு ஆளுமையை ஏற்றிக்கிட்டார். இப்போ அதிமுக தானா அப்படிங்கிற கட்சி அந்த நிலைமைக்கு இப்போ மைண்ட் செட் வந்துருச்சு. ஏன்னா அந்த கூட்டணி அமைப்பு அப்படி, திமுக அண்ட் பிஜேபி கூட்டணி. அங்க அதிமுக இடத்துல அமமுக அப்படிங்கிற பட்சத்துல தொடர்ந்து தன்னுடைய திறமையாலையும் ஆளுமை தலைவரா தன்னை நிரூபிச்சுக்கிட்டார் இருக்காரு. அது இன்னும் அவருக்கு அரசியலில் மிகப்பெரிய எதிர்காலத்தை, நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும். அதே இந்த பாராளுமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்களில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவதற்கு திரு டிடிவி தினகரன் அவருடைய பிரச்சாரமும், அவருடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும், அதனால் அதிமுக வாக்குகளும் மிகப்பெரிய ஒத்துழைப்பாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மீண்டும் ஒரு அரசியல் தகவலோடு சந்திப்போம். நன்றி.